ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்றுறதுக்கான காலை வேலைகள் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனச்சோர்வில் இருக்கிற பெண்களுக்கான சூப்பர் டிப்ஸு. நம்மளுக்கு வாழ்க்கை வெறுமனே போகுதே, என்னடா இது இப்படி போகுதே, அதே மாதிரி போர்டாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சில டிப்ஸ் கண்டிப்பாக இது உங்கள் லைஃபுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் வாசல் தெளித்து கோலம்லாம் அழகாக வண்ணக்கோலம் மார்கழி மாதம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு அன்றைக்கி ஏற்றுறதுன்றதுனால காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பண்ணிகிட்டு இருந்தேன். நிலவாசல் எப்பயுமே நம்ம விளக்கமாறாலேயோ எதுனாலேயோ நம்ம அலசி விடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற விளக்கமாரை நிலவாசல் படிக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நான் ஒரு ஈர துணி வச்சு நல்லா அதை ஃபுல்லாமே நான் தொடச்சி விட்டுட்டு வாசலில் மஞ்சளில் கோலம் போடுவேன் இல்லைங்களா, அந்த மஞ்சள் கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன பச்சரிசி கோலம் மாதிரிக்கே நான் போடுறதுக்காக ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி அந்த வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது கால் படுற இடத்துல நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு படிக்கட்டு மொத்தம் 4 படி 5 படி இருக்கும். இது 2 பக்கமும் கால் மிதி படாத இடத்துல தான் நான் இந்த மஞ்சள் போடுவேன் எப்பயும். இது கால் மீதி படாத இடம் தான், அதனால தான் நான் மஞ்சள் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் நிலையிலையுமே பார்த்தீங்கன்னா நான் நடுமையத்தில் நான் யூஸ் பண்ணாமல் நிலக்கால் 2 பக்கம் மட்டும்தான் மஞ்சள் யூஸ் பண்ணுவேன். மஞ்சள் லக்ஷ்மி தாயாருடைய வசியம் இடம் அப்படிங்கிறதுனால நம்ம மஞ்சளை கால் மிதி படக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்வஸ்திக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது 8 கோடுகளால் இருக்கும். அதையுமே அது கடவுளுக்கு உரிய ஒரு முத்திரை அப்படிங்கிறதுனால கால் மிதி படக்கூடிய இடங்களில் அந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சள் ரொம்பவே மங்களகரமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம நிலவாசலில் இதை வைக்கும் போது நம்மளுக்கு உள்ளே நுழையும் போதே ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னோர்கள் எதுக்கு இதை நிலவாசலில் பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு பூச்சி பட்டைகள் பூச்சி பாம்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் கிராம பகுதிகளில் அந்த காலங்களில் அதிகமாக இருக்கும், நடமாடும் மக்கள் வசிக்கிற இடங்களில். அதனால் இப்போ மஞ்சள் தெளிக்கிற இடத்துல அந்த பூச்சியும் வராது, நோய் கிருமிகளும் அதிகமாக நம்மளை அண்டாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மஞ்சள் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது காலப்போக்கில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அது சாமிக்கு உகந்ததுன்னு தெளிக்கிறோம். அது மங்களகரமான ஒரு பொருள்ன்றதுனாலையும் லக்ஷ்மி தாயாரின் வசிய இடம் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் கிருமிகள் அண்டாது, பூச்சிப்பட்டைகள் நம்ம வீட்டு பக்கம் வராது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஃபைனலாக அதே மாதிரி இப்போ நீங்கள் வாசல் கோலம் இப்போ 4 படி 5 படி இருக்குதுன்னா நீங்கள் கீழே இருந்து தான் மேலே போகணும். என்றைக்குமே மேலே இருந்து கீழே கோலமோ நீங்கள் மஞ்சள் இடுறதோ எந்த ஒரு விஷயமோ செய்யக்கூடாது. கீழ்ப்பகுதியில் இருந்து மேல் பகுதிக்கு போகணும். அதே மாதிரி குங்குமம் வைக்கிறதுமே நம்மளுடைய சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் இருக்குது இல்லைங்களா, அந்த விரலில் தான் நம்மளும் பூசிக்கிறணும். வாசலில் வைக்கிறதுமே நம்ம அந்த விரலில் தான் வைக்கணும். அதுதான் நல்லதும் கூட வீட்டுக்கு. நிலவாசலில் கோலம் போடுற பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்குது. அது கால் மிதி அதிகமாக படுற இடன்றதுனால நிலவாசல் கோலம்ன்றது எல்லாமே ஒரு தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிலக்காலில் நல்ல மஞ்சள் போட்டு நம்ம அலங்காரம் செஞ்சாச்சு. நிலக்கால் மஞ்சள் எல்லாருக்குமே இப்போ பூசக்கூடிய பழக்கம் உண்டுது. கால் மிதி படாத மாதிரிக்கே நம்ம பூசிட்டா எதுவுமே நல்ல விஷயம்தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாதது வரைக்கும் அதை நம்ம செஞ்சோம்னா இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தெரிந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை இனிமேல் நம்ம செய்யாமல் பார்த்துக்குருவோம். என்னுடைய பிரம்ம முகூர்த்த வேலைகள் இந்த மாதிரி தான் காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது இப்போ நான் மஞ்சள் இது தினமும் நான் வைக்க மாட்டேன். மஞ்சள் ஓரளவுக்கு ஒரு 4 நாள் 3 நாள் வரைக்கும் இருக்கும். இது கால் மிதி படாத இடம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு 4 நாள் வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியால் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மஞ்சள் திருப்பியுமே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். இதுலேயுமே இந்த மஞ்சளுக்கு மேலே சில பேர் பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நான் பச்சரிசி மாவில் கோலம் போடலை.
வெறும் மஞ்சள் இதோட மட்டும்தான் விட்டுருந்தேன். நான் வந்து பெயிண்டில் வந்து ஒரு சின்ன கோலம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்ததுனால நான் வந்து பண்ணதில்ல. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறன்றது ரொம்பவே வீட்டுக்கு விசேஷம். நம்மளுடைய ஐஸ்வர்யம் பெருகும், கவலைகள் நீங்கும் அப்படின்றது 100% உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து நடந்த ஒரு உண்மை. அதனால தான் நான் இதோட 3வது வருஷம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து மார்கழி மாதம் வந்து ஏற்றிட்டு இருக்கிறேன். நான் பச்சரிசி மாவில் கோலமும் போட்டேன். அதுக்கு மேலே முதல் 2 படிகளுக்கு மட்டும் போடலை. ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பையன் இருக்கிறதுனால அதை டிஸ்டர்ப் பண்ணுறான்றதுனால நான் கீழே இருக்க 2 படிகளுக்கு மட்டும் போட்டேன். உப்பு தீபம் ஏற்றுறதுக்காக பழைய விளக்கை வந்துட்டு அந்த உப்பை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த விளக்குகளில் நல்லா மஞ்சள் பூசி ஃபுல்லாக வந்து நம்ம உப்பு தீபம் போடுறோம்னா அந்த விளக்கை வந்துட்டு வெறுமனவே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதில் வந்து நல்லா மஞ்சள் வந்து பூசிடணும். பூசிட்டு அதில் எப்பயும் போல் நம்ம விளக்குகளுக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த இது மாதிரியான மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு விளக்கில் வந்து உப்பு போட்டு வைக்கணும். பெண்கள் வந்து மனச்சோர்வுலேருந்து விடுபடுறதுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு நான் டாப்பிக்கில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து மனச்சோர்வுலேருந்து விடுபடுறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயந்தாங்க. நம்ம டீமோட்டிவேட்டாக வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு மனச்சோர்வு நம்மளை அறியாமையே உள்ளே வருது. அதனால் நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமளே ஒரு என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிறணும். அதாவது நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டி போடுறது, இந்த மாதிரிக்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்குள்ள ஒரு டே பிளான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி திங்கக்கிழமையா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இல்லத்தரசிகள் வந்து அழகாக சேலை கட்டிக்கிறது, தன்னைத்தானே வந்துட்டு க்ரூம் அப் பண்ணிக்கிறலாம். இதனால் வந்து ஒவ்வொரு டே பை டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரூம் அப் பவர் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து வரும். நம்ம கான்ஃபிடென்ட்டுமே அதிகமாகும். நம்மளுக்கு வந்து எப்போ வந்து கான்ஃபிடென்ட் குறைய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உண்மையானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமளே நல்லா இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் நம்மளுடைய மோட்டிவேஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். நம்ம வந்து அழகாக வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்மளோட மோட்டிவேஷன் ஒரு துளி கூட குறையாமல் நம்ம எம்பவராக இருப்போம். செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு படிங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக அது இன்னும் டிப்ரெஷனில் தான் நம்மளை கொண்டு போகும். உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது சமையல் குறிப்புகள் பார்ப்பீங்க, ஒரு சில பேர் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பற்றி அதிகமாக கிடச்சிக்கிடுவாங்க. விடுகதை புக்கு, புதிர் புக்கு, நிறைய வந்து நீதி கருத்துக்கள் சொல்லக்கூடிய சின்ன பிள்ளைங்களுடைய ஸ்டோரி புக்கு எடுத்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து ஸ்டோரிஸ் வந்து அதிகமாக படிக்கக்கூடிய ஆள். அதனால் எனக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு பிடிக்கும். 3வது விஷயம், அதாவது இது ரொம்பவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். வீட்டில் வந்து கார்டனிங் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து பெரிய பெரிய செடிகள் வாங்கி நம்ம பயிரிடுறது அப்படின்னு நான் சொல்ல வரல. அழகான க்ரீனரிஸ், குரோட்டன்ஸு இந்த மாதிரி செடிகள் வளர்க்கும் போது நம்மளுடைய கவனம் வந்துட்டு வேறு வகையில் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும், கோபங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட்டாக ஆரம்பிக்கும். நம்ம அந்த மனக்கவலையிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளிவர ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் 4 மணிக்கு செடி தண்ணி ஊற்றுவீங்களா, இல்லை 5 மணிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்களா, அதில் வந்து உங்களுக்கு கவனம் போக ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட டே பிளான் காலையிலேருந்து இப்போ சாயந்தரத்தை நோக்கி 4 மணி ஆயிடுச்சா, செடிக்கு தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு நம்மளோட டைம் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். நம்மளுமே ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்க ஆரம்பிக்கிற மணிக்கு இருக்கும். அதனால் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 4th டிப் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ணுறதுங்க. நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றவங்களாக இருக்கட்டும், நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது காலை வேலையாக இருக்கட்டும், சாயந்தர வேலையாக இருக்கட்டும், 20 நிமிஷம் உட்காந்து உங்கள் பூஜை அறையோ இல்லை தனி அறையோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து மனசில் நினச்சிட்டு 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம் இருக்குது. அதில் 20 நிமிஷம் வந்து நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயம் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப 20 நிமிஷம் அதுக்குன்னு ஒதுக்கி உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை நீங்களே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நிறையாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த 20 நிமிஷம் உட்காந்து நீங்கள் வந்து யோசிக்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் சூப்பரான ஒரு தெளிவு வரும். உங்கள் மனச்சோர்வும் இதிலிருந்து கண்டிப்பாக 100% வந்து உங்கள் மனச்சோர்வு வந்து குறையும். 5th டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது தான். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துடும். கிச்சன் செல்ஃப் ஆர்கனைஸில் இருந்துட்டு கபோர்டு ஒர்க் பண்ணுறதுல இருந்து எல்லா இதுவுமே வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்கில் வந்துடும். நீங்கள் செல்ஃபை வந்து உங்களோட ஃபோட்டோஸ்னால் அலங்கரிக்கிறதா, இல்லை நம்மளுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது யூடியூப்பில் பார்த்து அழகாக
க்ரியேட்டிவிட்டிவாக ஏதாவது செஞ்சு அலங்கரிக்கிறதா, அலங்காரப்படுத்துறது அப்படின்ற விஷயத்தில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கில் எல்லாமே வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் வச்சு வீட்டை வந்து க்ரியேட்டிவிட்டியாக வைக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் செய்வேன். இப்போது இந்த பாதாம் பால் பாட்டிலில் வந்துட்டு மணி பிளான்ட் வந்து வைப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா செடி, இந்த செடி வந்து ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு வைக்கிறதுக்கு அந்த கருடனுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சமம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் காற்றுல இருக்கிற ஈரத்தில் வந்து துளிர் விட்டு வரக்கூடியது. நான் மேலே இருக்க செடிகள் ஃபுல்லாமே ரொம்பவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு விசேஷ வீட்டில் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்த செடி. இது வந்து ஆரஞ்சு கலரில் இருந்து ஒரு செம்பருத்தி பூ பூக்கும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரியான கார்டனிங் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். சங்குப்பூ வந்துட்டு ரொம்பவே மெடிசன் ரிலேட்டடாக நான் யூஸ் பண்ணுவேன். சங்குப்பூ வந்து சுடுதண்ணியில் போட்டு அது வந்து குடிக்கிறப்ப நம்மளுக்கு வயிறு வந்து சுத்தமடையும், மூச்சு பிரச்சனைகள் இதில் இருந்தால் சரியாகும். துளசி மேலே இருக்க துளசி வந்து பட்டு போயிடுச்சு, ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறதே வந்து அழகாக எனக்கு துளிர் விட்டு வந்துருந்துச்சு. இது வந்து தினை, குருவி வந்து சாப்பிட்டு போட்ட தினைங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து குருவி வச்சுருந்தோம், அதோட தினை வந்து இதில் சிந்திருக்கும் போல் அழகாக அது மூலமாக ஒரு செடி வந்துச்சு. இதிலிருந்து எனக்கு அதிகமாக வந்து பணமோ காசோ வந்து கிடைக்க போகிறது இல்லைங்க. இருந்தாலும் இந்த க்ரீனரிஸை பார்க்கும்போது இதில் வந்து இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த செடி வந்து பாச்சான் செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட இலைகளை வந்து கட் பண்ணி தீயில வந்து வாட்டி நம்ம வந்து அதில் வர காற்றை வந்து சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நெஞ்சு சளி, இந்த மாதிரி மூச்சு கோளாறு இதெல்லாம் இருக்கிறப்போ அது வந்து ரொம்ப ரிலீஃபாக தைல வாடை மாதிரி வரும். இதிலேருந்து நம்மளுக்கு வந்து மூச்சு வந்து ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சிஜன் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனேட் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் காலை வேளைகளில் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சங்கு கொடி தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து அதுவாக வந்து மலைக்கு ஃபஸ்ட்டு பாட் வந்து நிறைய செடி வந்து வச்சுருந்தேன், ரோஸு இந்த மாதிரின்னு. நான் மாடியில் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணுறப்ப எனக்கு இதெல்லாம் அதுவாக வந்து வந்த செடிங்க. அது பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு போய் மாடியில் வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப அதில் வந்து ஒவ்வொரு பூக்களுமே அவ்வளோ அழகாக இருக்கும், மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து முல்லைச்செடி, முல்லைக்கொடி வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் வச்சோம். இது அழகாக மேலே வந்து நல்லா பால் மாதிரி இருக்கும், நல்லா பரவி பார்க்குறதுக்கு. இதில் வந்து காலையில் போய் நிற்கிறப்பையோ இல்லை வாசல் கீழே தெளிக்க போகும்போதே இந்த பூக்களுடைய வாடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய மனசுக்கு வந்து ஐஸ்வர்யமாக இருக்கிறது மாதிரி ஃபீலாக இருக்கும். அந்த வாடைகள் வந்துட்டு உள்ளே போகிறப்ப பத்தி பொருத்தாமலே வீட்டில் வந்துட்டு அந்த ஒரு குட் ஸ்மெல் வந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும் வீட்டில் வந்து பூச்செடிகள் அதிகமாக இருக்கும்போது. என்னுடைய கிச்சன் ஜன்னல் ஏரியா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த ஜன்னல் ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வீடு கட்டும் போது சரியாக பிளான் பண்ணலை. எனக்கு வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருந்தப்பயுமே இப்படி தான் ஒரு கிச்சன் ஏரியா வந்து அடுப்பு மேடைக்கு மேல் பகுதியே வந்து இந்த ஜன்னல் இருந்ததுனால அதிகமான எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் அடைஞ்சிருக்கும். நான் வந்து வீடு கட்டும்போது சொல்கிறதுக்கு ஃபுல்லாகவே மறந்துட்டேன். அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னுட்டு. ஏன்னா அது ஃபுல்லாமே இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சு. அது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் போகலை. சரி இன்றைக்கி அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு எவ்வளவோ அது கரை இருந்தது, நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் கொசு வலை அடித்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஈஸி கேர்னு சொல்லிட்டு எடுப்பாங்கள்ல, வேகமாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் நான் நார்மலாக வைக்கிற கொசு வலை இதவே நான் வந்து அடிச்சிட்டேன். அதனால் எனக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு இந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹால் ஏரியா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் டஸ்ட் எடுத்துருவேன், அடிக்கடி திறக்கிறதுனாலையோ அந்த ஏரியாக்கெல்லாம் நல்லாயிருக்கு. கிச்சனில் இந்த ஏரியா மட்டும் எனக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணுவேன். நார்மலாக சோப்பு வச்சு ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த தூசி, ஏன்னா நம்ம கம்பியும் இருக்குதுன்றதுனால நம்மளால் ஈஸியாக உள்ளெல்லாம் விட்டு அதை கழுவ முடியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதை தண்ணி ஊற்றினாலுமே அது வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாக தான் கீழே தான் வந்துச்சு, அது எதுவுமே போகலை. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறுதாக தான் அடித்து பார்த்தேன், அப்போயுமே போகலை. முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்.
நீங்கள் வந்து கொசுவலை இந்த மாதிரிக்கே ப்ரொடெக்ஷனுக்கு போடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் ஏரியாவுக்கு மட்டுமாவது ஈஸி கேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு நம்ம திருப்பி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொசுவலைகள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. க்ளீனிங் ஒர்க் நீங்கள் எவ்வளோ தான் கிச்சனை க்ளீனிங்காக வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி தூசிகள் வந்து போய் அடைய தான் செய்யுது. சிமினி மாட்டினாலுமே இந்த பிரச்சனை வந்து இருக்குதுன்னு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தப்பை வந்து யாருமே புது வீடை கட்ட போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து செய்யாதீங்க. மேலே வந்து ஜன்னல் க்ளீன் பண்ணும்போது அடுப்பமேட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியாயிருச்சு. தண்ணி ஊற்றி கழுவும் போது இதுலேயுமே அதிகமாக தூசி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுப்பையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் வந்து சைடில் 4 பக்கமும் வச்சுட்ருந்தேன். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்ன இருக்க தலைமுறைகள் அப்போல்லாம் அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அம்மாக்களுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மாவுடைய அம்மா இவங்களாம் அவங்களுடைய அம்மா இதெல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அடுப்பு மேட்டில் வந்து சாணி முழுகி அதில் அழகாக மஞ்சள் போட்டு அதில் கோலம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்மளால் வந்து கண்டிப்பாக அதை பண்ணவும் முடியாது, பண்ணுறதுக்கான சூழலும் இல்லை. இங்கே வந்து கோலமாவுலலாம் கோலம் போட்டோன்னா அது ஃபுல்லாமே அது டஸ்ட் ஆகிடுது, அதை க்ளீன் பண்ணுறவர்கள் தான் அதிகமாகிடுது. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக மஞ்சளில் வந்து இந்த மாதிரிக்க பொட்டு வைக்கிறதுமே நல்ல மங்களகரமான விஷயந்தான். ஏன்னா உணவுக்கு வந்து என்றைக்குமே நம்ம வீட்டில் வறுமை வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் நம்ம வந்து அடுப்புக்கு வந்து மஞ்சள் வைக்கிறோம். ஜன்னல் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த குருவி கூடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருவிகள் இருந்தது, நான் தான் பறக்க விட்டுட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா இந்த குருவிகளுடைய ஓசைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். என் ஃபோன்லேயே வந்து நான் அலாரம் வைக்க மாட்டேன். இந்த குருவியினுடைய ஓசையை கேட்டு தான் நான் வந்து ஏன் பறக்க விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூனை வந்து டெய்லி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவையாக வந்து அதை கூண்டை ஃபஸ்ட்டு தட்டி விடுறது, ஃபுட்டை தட்டி விடுறது, அந்த பறவையை வந்து கொல்றது, இந்த மாதிரிக்கே மொத்தம் வந்து 18 பறவை இருந்துச்சு. கடைசி ஒரு 3, 4, 5 பறவை தான் இருந்துச்சு. எப்படியும் அது ஒரு வாட்டி வந்து பழகிருச்சுன்னா அது அடுத்தடுத்து திருப்பி இதாக ஆரம்பிச்சோன்னு எனக்கு அந்த பறவையை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால் வந்து நான் பறக்க விட்டுட்டேன். எப்படியும் ஒரு தடவை அந்த பூனை வந்து பழகிருச்சுன்னா கடைசி அது எல்லாத்தையுமே அது கொல்ல போகுதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் பறக்க விட்டுட்டேன். இது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு.